என்னது மார்ச் 3 அப்போ எர்த்த ஆஸ்ட்ராய்ட் தாக்க போகுதா? என்னடி சொல்ற? எஸ், நாசா வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 219 ஃபுட் ஆஸ்ட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை தாக்க போகுது இல்லைன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாசா ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாசா அலர்ட் அப்படின்னா நம்ம பூமியை தாக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக உள்ள போய் பார்த்தேன். அப்போதான் தெரிய வந்துச்சு நாசா ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 219 ஃபுட் ஆஸ்ட்ரோனட் நம்ம பூமியை நாளைக்கு நெருங்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு மார்ச் 2, நாளைக்கு மார்ச் 3 அன்னைக்கு UTC 13 அப்படிங்கிற ஒரு டைமில் பூமியை வந்து 219 ஃபுட் ஆஸ்ட்ராய்ட் அது வந்து கிராஸ் ஆகுது. அதாவது பூமி இப்படி இருக்குன்னா சைடில் அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் பூமியை இப்படி கிராஸ் ஆகுது. இதில் பூமிக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்ட் கிட்டத்தட்ட 219 ஃபீட் டயாமீட்டர்ஸ் உடையது. கிட்டத்தட்ட ஒரு 100 to 50 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அதோட டோட்டல் சைஸே. அதோட ஸ்பீட் கிட்டத்தட்ட 32,544 கிலோமீட்டர் பர் செகண்ட். எவ்வளோ ஸ்பீடில் அந்த ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமிக்கு சைடில் இந்த மாதிரி கிராஸ் ஆக போகுது. எப்போ? நாளைக்கு. என்னதான் நம்ம பூமியை பார்த்து அந்த ஆஸ்ட்ராய்ட் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் நம்மளை விட கிட்டத்தட்ட 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அந்த சைடில் தான் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம சேஃப் லைன் இருக்குல்ல, இந்த சேஃப் ஜோனுக்குள்ள அந்த ஆஸ்ட்ராய்டு இருந்துச்சுன்னா மேபி அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமக்கு ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்தலாம். பட் இந்த இடத்துல வந்து 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்ங்கிறது ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியான டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அந்த சைடுனா ரொம்ப தூரம். இங்கிருந்து எர்த்ல இருந்து 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னா அது ரொம்ப 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 தூரம். ஸோ நடுவில் ஏதோ சேஃப்டி டிஸ்டன்ஸ் சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேஃப்டி டிஸ்டன்ஸ்னா வேறு இல்லை. நம்ம எர்த்துக்குன்னு ஒரு சேஃப்டி டிஸ்டன்ஸ் இருக்கு. லைக் எப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல சேஃப்டி டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள சப்போஸ் ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட் ஆஸ்ட்ராய்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா மேபி நம்ம எர்த்தோட கிராவிட்டிக்கு அட்ராக்ட் பண்ணி உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து சேஃப்டி டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அந்த சைடில் தான் கிராஸ் ஆகுது. ஸோ சேஃப்டி டிஸ்டன்ஸ் சொல்றே ப்ரோ, அது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,84,400 கிலோமீட்டர்ஸ் தான் சேஃப்டியஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ராய்டு வர ஸ்பீடை பொறுத்து இது வந்து ஆக்சுவலாக மாற வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா எர்த்தை நோக்கியே வந்துச்சுன்னா அது வந்து ஹிட் ஆகும், அது வேற. சப்போஸ் இந்த இடத்துல எர்த்துக்கு சைட் அப்படி போறது, சப்போஸ் இந்த சேஃப் ஜோனுக்குள்ள இப்படி வந்து போறதா மாதிரி இருந்தா சப்போஸ் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து கிராவிட்டி மூலியமா அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்படியே அது டைவர்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வேற வீடியோ பேசலாம். ஸோ இப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வர, இந்த ஆஸ்ட்ராய்டு நம்மளுக்கு தாக்குமா தாக்காத அதை மட்டும் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்மளை தாக்கு மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நாசா சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எதுவுமே பயப்பட தேவையில்ல. பட் இதுல ஒரே ஒரு அன்லக்கியான ஒரு விஷயம் என்னன்னா, போன டைம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆஸ்ட்ராய்டை நேரில் அதாவது நேக்கடையில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து 5.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த சைடில் வந்து கிராஸ் ஆன கட்டி நம்மளால நேக்கடையில் பார்க்க முடியாது. சப்போஸ் நம்ம கிட்ட டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா அதுக்கான கரெக்டான ஜியாகிரபிக்கல் ஏரியா நம்ம இருந்தோம்னா மேபி அதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த இடத்துல நேக்கடையில் பார்க்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்காங்க. பட் இதுக்கப்புறம் வர ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, அது வந்து அப்போஃபிஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு. கிட்டத்தட்ட 340 மீட்டர்ஸ் அதோட சைஸ். அது கிட்டத்தட்ட 31,600 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம புதுசா குண்டத்துக்கு போடுற இப்பதான் இந்த ஹிட் ஆகுது அது அப்படி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, பட் இது வந்து எப்போ வருதுன்னா 2029 ஏப்ரல் 13 அப்போ இது வந்து நம்ம எர்த்தை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி நாசா சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நாசா அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டோனையுமே உள்ள போய் பார்த்தேன். இந்த மாதிரி நம்மளை வந்து நாளைக்கு தான் ஒரு வேலை எர்த்தை வந்து இடிக்க போதும், நாசா அலாட்னு கொடுத்துருக்காங்க, போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது கிளிக் பைட்டாக போயிருச்சு. உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியாது வந்து 5.1 கிலோமீட்டர் சன்சில் போகுது அப்படின்ட்டு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ கிடைச்ச விஷயத்தை எதுக்கு நம்ம வந்து பேசாமல் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு விட்டு போகாம இப்படி நாளைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. பட் 2029 ஏப்ரல் 13ங்கிற டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்போஃபிஸ்ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம எர்த்துக்கு க்ளோஸ் கால் கொடுக்க போகுது. அதனால நீங்க வந்து முன்னாடியே இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அந்த சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேற ஒரு நல்ல கண்டென்ட்ல பார்ப்போம். பை.